Hi friends, welcome to Flames to Fashion. So hope you all fine. So இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது, என்னைக்காச்சும் உங்களை நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னை விட அவன் அவ்வளோ படிச்சுட்டான், என்னை விட அவன் பெரிய ஜாப் போயிட்டான், என்னை விட அவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னை விட அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டெபிளாக இருக்காங்க, இப்படி நீங்கள் யாரையாச்சும் பார்த்து உங்களை அவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ரியல் காம்படிஷன் அப்படின்றது மற்றவங்களை உங்களோட கம்பேர் பண்ணுறது கிடையாதுங்க. உங்களுடைய உண்மையான காம்படிட்டர் யார் தெரியுமா? அது நீங்கள் தான். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் உங்களை நேற்று இருந்த எஸ்டர்டே வெர்ஷன், நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களை நீங்கள் உயர்த்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு எதிரில் இருக்கிறவங்க, நம்ம ஸ்டேஜில் இருக்கிறவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த கம்பேரிசன் ஒரு முடிவுக்கே வராது. பட் ஆனால் நேற்று நான் அப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் இப்போ இப்படி இருக்கிறேன், அப்போனா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய ப்ராக்ரஸை நான் அதிகப்படுத்திருக்கிறேன். அது ஒரு பெருமையான விஷயம் உங்களுக்கு. ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்கள் டவுன் பண்ணுறதை விட, ஏன் உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி உங்களை ஏன் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட்டுக்கு நீங்கள் ஏன் கொண்டு போகக்கூடாது? அதே மாதிரி உங்களுடைய பாத் யூனிக்கானது, நீங்கள் வாழற வாழ்க்கை யூனிக்கானது. அதே மாதிரி வாழ்க்கை மற்றவங்களுக்கு இருக்க மனம் இருக்கவே இருக்காது. அப்புறம் ஏன் அவங்களோட 22வது சாப்டர் ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று சம்திங் எக்ஸ் ஆர் ஒய், அதையும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சாப்டரோட கம்பேர் பண்ணுறீங்க? தேவையில்லை இல்லையா? அவங்க எவ்வளவோ பார்த்துருப்பாங்க, எப்படியோ வந்திருப்பாங்க. அவங்கள உங்களோட கம்பேர் பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாது. அதுக்கு பதில் நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. அதில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் கொண்டு வந்து பாருங்களா. கண்டிப்பாக உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப பெருமையாக நினைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான். நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனை தேடி போவாதீங்க. மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி ஒரு பர்ஃபெக்ஷனை தேடி போவாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நேற்று நான் இருந்ததை விட இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்துங்க. அதுக்குண்டான காரணங்களை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களை நினச்சி பெருமைப்படுவீங்க. அதை எல்லாரும் பெருசாக கொண்டாடணும், கைத்தட்டணும், உங்களை பற்றி பேசணும் தேவையே கிடையாதுங்க. நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா நான் ஆமான்னு பதில் சொல்லுவாங்க, தைரியமாக பதில் சொல்லுவேன். அதுக்கான பதிலும் என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.